நினைச்சாங்க. இஸ்லாம் அதை அனுமதிக்கல. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அந்த காரியங்களை எல்லாம் நம்ம ஒரு சமாதியின் பேர்ல செய்வோம். அந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உண்டியல் கிடையாது, அல்லாஹ்வுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது, அல்லாஹ்வுக்கு வந்துகிட்டு இந்த மாதிரி அதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா. அல்லாஹ்வுக்கு தேர் இழுக்க முடியாது, தேர்ல அல்லாஹ் உட்கார வச்சு எடுத்துட்டு போக முடியுமா? இவங்க பார்த்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது, ஒரு ஆள் செத்து போயிட்டான்னு அவர் வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாரம்பரியமா வந்த ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் இவங்க தர்காக்களை உண்டாக்கிட்டாங்க. ஆனால் முஸ்லிம்கள்ல சில மார்க்க அறிஞர்கள் அதை ஆதரிக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா, தர்காவை வைத்து உங்களுக்கு பொழப்பு ஓடுது. தர்காண்டு ஒண்ணு இருந்தா அது பாத்தியா பாரு, நீங்க போய் காணிக்க போடுவீங்க. தர்காவை வைத்து பிழைப்பு நடத்துறோம் யாருங்கிறீங்க? மத குருமார்கள் தான். இந்த மத குருமார்களுக்கு தர்காவை வைத்து காசு கிடைக்கிற காரணத்தினால, நீங்க நாகூருக்கு போனாலும் தெரியும், இந்து மக்கள் நல்லா ஏமாத்துவாங்க. ஒண்ணும் தெரியாது. இந்து மக்கள் போனீங்க என்று சொன்னா நாகூர்ல என்கிட்டவா உங்ககிட்டவா நான் தான் அவளியாவுக்கு சொந்தக்காரன் அப்படியா இப்படியான்னு சொல்லி ஏமாத்தி இந்த தட்டை புடிங்கிட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி காசு பறிக்கிறதுக்கு இந்த தர்கா உதவுது. பள்ளி வாசல் அதெல்லாம் செய்ய முடியாது. பள்ளி வாசலுக்கு போனா பள்ளி வாசல்ல காணிக்க போட முடியாது. பள்ளி வாசல்ல போய் தொலை வரும்போது ஏதாவது கொண்டு வரணும்னு சட்டம் கிடையாது. வீசினகை வெறுங்கை மாட்டா பள்ளி வாசலுக்கு போவோம். அப்ப தர்காவுக்கு போய் வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் வசூல் பண்ணுவதற்காக வேண்டி எங்கள்ல உள்ள சில மத குருமார்கள் அதை வச்சு பிறப்பு நடத்துறதுக்கு அதை சரி காண்றாங்களே தவிர, குர்ஆன்ல இதுக்கு தெளிவான தடை இருக்கிறது. நபிகள் நாயகம் இதை தெளிவா தடுத்துட்டாங்க. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தையே போதுங்க. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னா இவர் எப்படி வணங்குவீங்க? அல்லாஹ்வா? அல்லாஹ்னு செத்து போவானா? அல்லாஹ் இவரே செத்தாரு, இவரே கொண்டு புதைச்சோம். சாதாரண ஒரு சென்ஸ் சொல்லுகிறது அவர் மனிதர். நம்ம இறந்து போனவர்கிட்ட போய் கேட்கிறாங்களே, அவர் இறந்துட்டாரா இல்லையா? அவர் தன்னையே உசுரோட வச்சுக்கிற முடியல, அவர்கிட்ட போய் ஏன் கேட்கணும்? அவருக்கு சக்தி இருந்தா என்ன செய்யணும்? அவர் சாவாம இருந்து காட்டணும். அவரே செத்து போயிடுறாரு, அவரை கொண்டே போசி போடுறோம், தோண்டி பதில் ஒண்ணுமே இருக்காது. பின்ன இப்படி அவர்கிட்ட போய் கேட்கறது? நம்ம அறிவும் சொல்லுது மனுஷன் தான், அவருக்கு எந்த சக்தியும் இல்லை. நம்ம என்ன பண்றான்? அதை வச்சு பிழைப்பு நடத்துவதற்காக வேண்டி எங்களுடைய மத குருமார்கள் அதை நியாயப்படுத்துறாங்க. குர்ஆன்ல இதுக்கு அனுமதி இல்லை, நபிகள் நாயகம் இது அனுமதிக்கல. தர்கா வழிபாடுங்கிற ஒரு தலைப்புல ஒரு நூலை நம்ம போட்டிருக்கிறோம். அந்த சகோதரர்கள் தருவாங்க, அதை வாங்கி பார்த்துக்கலாம். பெயர் இல பரணன், சமூக வரலாற்று சங்க செயலாளர், கரூர் நகரம். நமக்கு பின்னால் மாடியிலே குவிந்திருக்கும் இஸ்லாமிய பெண்களை பள்ளிக்கூடங்களில் பார்க்க முடியவில்லை, 5ஆம் வகுப்புக்கு மேல் பார்க்க முடியவில்லை. ராவுத்தர் வீட்டு பெண்கள் அறுதியாக பள்ளிகளுக்கு வருவதே இல்லை. வட்டாரர் வீட்டு பெண்கள் பள்ளியில் படிக்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள், வேலைக்கும் செல்கிறார்கள். நபிகள் நாயகம் பெண்களுக்கு கல்வியை வற்புறுத்தியும் கூட அவர்கள் இப்படி பின்தங்கி இருப்பது என்ன காரணம் என்பது விளக்கம். அதாவது முஸ்லிம் பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வருவதில்லை, கல்வி கற்பதில்லை. இது பின்தங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஐயாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கல்வியை இஸ்லாம் வலியுறுத்துது, அதெல்லாம் நபிகள் நாயகம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் ஏன் படிக்காம இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. இதுல ஒரு அடிப்படை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் பெண்களையும் படிக்க சொல்லுகிறது, ஆண்களையும் படிக்க சொல்லுகிறது. கல்வி அனைவருக்கும் பொது என்றுதான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஆனால் இப்ப நடைமுறையில் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் முஸ்லிம் பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் கல்வியில் நாங்க பின்தங்கி இருக்கிறோம். பெண்கள் எப்படி பின்தங்கி இருக்கிறார்களோ ஆண்களை நீங்க எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் ரொம்ப கம்மியா படித்த சமுதாயமாக முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க. பட்டம் படித்தவர்களுடைய சதவீதம் ரொம்ப கம்மி, 2% தான் நாங்க படிச்சுக்கிறோம். 100க்கு 2% பேர் தான் முஸ்லிம்கள்ல 100 முஸ்லிம் இருந்தால் 2 பட்டதாரி தான் இருப்பார். வேற சமுதாயத்தில் 20, 30, 40ங்கிற கணக்குல 100க்கு பட்டதாரிகள் இருக்கிறாங்க. அப்ப உயர்கல்வி படிப்பதை எடுத்துக்கொண்டாலும் ஆம்பளைங்கள் என்ன செய்யறாங்க? கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க. எதனால நாங்க பின்தங்கணும் என்பதற்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கல்வியில முஸ்லிம்கள் தான் ஒரு 1940க்கு முன்னாடி வரைக்கும் 1900ங்கள்ல எல்லாம் முஸ்லிம்கள் தான் கல்வியில ரொம்ப முன்னாடி இருந்தாங்க. ஜின்னா சாஹிப் இருந்தாரு, காயிதே ஆஜம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானை உண்டாக்குனவர், அவர் பெரிய கல்விமான். அதே மாதிரி சார் சையத் அகமது கான்
இந்த அலிகர் யூனிவர்சிட்டியை உருவாக்குனாரு அவர் இருந்தாரு. அவர் ஒரு பெரிய மாமேதை, கல்விமான் தான். அது மாதிரி அலி சகோதரர்கள் சொல்லி காந்தியோட சேர்ந்து சுதந்திர போர்ல பங்கெடுத்த ஷவுகத் அலி, முகமது அலி சகோதரர்கள் இரட்டையர்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாம் ஒரு பெரிய கல்விமான்களாக இருந்தார்கள். இப்படி கல்விமான் ஆகாக்கான் இருந்தாரு. கல்விமான்கள் ரொம்ப இருந்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். எதனால நாங்க படிக்க திடீர்னு ஏன் பிரேக் ஏற்பட்டுச்சு? நல்லா படிச்சுட்டே வந்தோம். நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து 1900 வரைக்கும் முஸ்லிம்கள் தான் கல்வியில கூடுதலா இருந்தார்கள், ரொம்ப படித்தார்கள். நாங்க எப்ப படிக்காம போனோம்னு கேட்டா, இந்த வெள்ளையர்களை எதிர்க்கிறதுக்காக வேண்டி பலவிதமான திட்டங்களை தலைவர்கள் வகுத்து சொல்றாங்க. அப்ப எங்க தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. வெள்ளையர்களை எதிர்க்கணும் என்றால் அவனை வெறுக்கணும், அவனை வெறுக்கணும் என்றால் அவனுடைய ஆங்கிலத்தை படிக்க கூடாது. எப்படி இந்த சுதந்திரத்துக்கு எங்க ஆளுக்கு பண்ண வேலை என்னன்னு கேட்டா, ஆங்கிலம் படிக்காத. ஏன் படிக்காத? அவனை வெறுக்கணும். ஆங்கிலத்தை படிச்சோம்னு சொன்னா அவன்கிட்ட வேலை கேட்டு போவோம், அவனை சார்ந்து நிற்போம், வெள்ளைக்காரனை விரட்ட மாட்டோம். வெள்ளைக்காரனை விரட்டணுமா இருந்தால் யாரும் ஆங்கிலம் படிக்காதீங்க என்று சொல்லி ஆங்கிலம் படிக்கிறது ஹராம். ஹராம்னா பாவம். பாவம் என்று எங்களுடைய முன்னோர்கள் 1900, 910, 920களில் எங்க மக்களுக்கு சொன்னார்கள். அதே மாதிரி வெள்ளையர்கள்ட்ட வேலை பார்த்தாங்கல்ல முஸ்லிம்கள், அவங்களை எல்லாம் வேலையை ரிசைன் பண்ணுங்கன்றாங்க. வெள்ளைக்கார கவர்மெண்ட்ல எந்த வேலையும் யாரும் பார்க்க கூடாது. என்னென்ன வேலை கிளர்க் வேலையிலிருந்து பெரிய ஜட்ஜி வேலை வரைக்கும் என்ன வேலை பார்த்தாலும் சரி முஸ்லிம்கள் எல்லாம் வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை வேலையில் இருந்தவங்களை வேலையை விட்டு எடுத்தாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் பாதியில நிப்பாட்ட சொன்னாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, காகிதம் இல்ல இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் முஸ்லிம் லீகுடைய தலைவரா தமிழ்நாட்டில் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் படிச்சுட்டு இருந்தார், மாணவராக இருந்தார். இந்த தலைவர்கள் சொல்ல கேட்டுவிட்டு பாதியிலே படிப்பை விட்டு வந்தவர்கள் அவரெல்லாம் ஒரு ஆள். அப்ப நாங்கள் படிக்காம போனதுக்கு என்ன காரணம்? தேசபக்தி என்ற பெயர்ல எந்த தலைவர்கள் எங்களுக்கு தப்பா கைடு பண்ணிட்டாங்க. மற்ற சமுதாயங்கள்லாம் விடுதலைக்கு போராடினாங்க, படிக்க வேணாம்னு சொல்லல, வேலை விடுன்னு சொல்லல. எங்க சமுதாய தலைவர்கள் தேசபக்திங்கிற பேர்ல ரொம்ப முத்தி போய் அவங்க நீ படிக்காதன்ட்டாங்க. நாங்க படிக்கல. இத்தனைக்கும் வெள்ளைக்காரன் இடஒதுக்கீடு கொடுத்திருந்தான். முஸ்லிமுக்கு உறவு கோட்டா, வேலையில உழவு கோட்டா, கல்வியில உழவு கோட்டான்னு இருந்துச்சுங்க. கோட்டா இருந்தும் கூட நாட்டுக்காக நாங்க படிக்கல. அப்ப படிக்காத ஒரு சமுதாயமா நாங்க ஆன பிறகு எங்க அப்பா படிச்சவன் என்னை படிக்க வைப்பாரு, என்னை அவர் படிக்க வைக்கல. எங்க தாத்தா படிக்கல தேசத்துக்காக வேண்டி, அவர் படிக்காதனால அவருடைய பிள்ளைக்கு அந்த அருமை தெரியல. இப்ப நான் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சேன், அதுக்கு மேல படிக்க வைக்கல. அப்ப நாங்கள் படிக்காம போனதுக்கு என்ன காரணம்? ஏன் தகப்பனார் படிச்சிருந்தா என்னை படிக்க வச்சிருப்பார். அப்ப அப்படி வந்ததுனால ஆண்களாகிய நாங்களே படிக்காம இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல பெண்கள் படிக்கிறாங்கன்னு வைங்க. இப்ப என்ன ஏற்படுது நடைமுறையில? ஏன் படிக்க வைக்கிறதுன்னு கேக்குறீங்கல்ல, மார்க்கும் காரணம் இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், ஒரு பெண் ஒரு பட்டதாரி ஆயிட்டா. பட்டதாரியான பிறகு மாப்பிள்ளை எப்படி தேடணும்? பட்டதாரியை தான் தேடணும். பட்டதாரி பொண்ணுக்கு போய் 4ஆம் கிளாஸ் படிச்ச மாப்பிள்ளையை கட்டி வைக்க முடியுமா? வச்சா ஒர்க் அவுட் ஆகுமா? 2 பேருக்கு ஈகோ ஓடி போயிடும். என்ன சொன்னாலும் திமுறா பேசுறாமா இவன். அவன் கரெக்டா சொன்னா கூட இவனுக்கு எப்படி போற படிச்சுடணும் திமுறா உனக்கு அப்படிமா. அப்ப இல்லற வாழ்க்கை ரொம்ப நரக நெருப்பா நம்ம பார்க்கணும் வாழ்க்கையில. கல்யாணம் பண்றா இருந்தா 2 பேரும் படித்தவர்களா இருந்தால் அண்டர்ஸ்டாண்டிங் ஒழுங்கா ஓடி போயிடும். அப்ப மாப்பிள்ளை தேர்ந்து வரும் பொழுது பெண்கள் பட்டதாரி ஆகும் பொழுது பட்டதாரி மாப்பிள்ளையை தேட வேண்டி இருக்கிறது. பட்டதாரி மாப்பிள்ளை 2 தான் இருக்கிறான். இந்த 2ல தான் ஒன்னு தேர்ந்தெடுக்கணும், 20 பொம்பளைகளுக்குன்னு சொன்னா இது சாத்தியமாகாது. மாப்பிள்ளைக்கு எங்க போறது? முதல்ல இவனை படிக்க வைக்க வேண்டி இருக்கிறது. மாப்பிள்ளைய படிக்க வச்சிருக்கா என்ன செய்ய வேண்டியிருக்கு? பொம்பளைய படிக்க. அதனால தயங்குறாங்க. எதுக்கு படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம படிக்க வச்சா மாப்பிள்ளை எங்க தேடணும்? வட்டம் சின்னதாயிடுது. பெரிய வட்டத்தில் தேடுவது 1000 பேர்ல 2 பேரை தேடுவது எப்படி? 20 பேர்ல 2 பேரை தேடுவது என்பது எப்படி? கஷ்டம் தானே. அப்ப நடைமுறையில நாங்களே வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறோம். 4ஆம் கிளாஸ் படிச்சானா சவுதிக்கு போ, துபாய்க்கு போ, கார் ஓட்ட போ அப்படின்னு சொல்லி இப்ப இந்த கோயத்துன்னு போட்டிருக்கு. கோயத்துல இருந்து வந்த சகோதரர்கள் கிளை வைத்து உங்களுக்கு குரான் தர்றாங்க. இவங்க எல்லாம் யாருங்கிறீங்க? 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் அந்த நாட்டில் போய் ஏதோ சின்ன வேலை பார்க்கக்கூடியவர்கள், சமுதாய உணர்வோடு பணியாற்றுகிற கலெக்டர் ஊற்றி யாரும் பார்க்கல. அப்ப இப்படி ஒரு நிலையில எங்க சமுதாய ஆண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் ரொம்ப படிச்சால் குடும்ப வாழ்க்கை படிச்சவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது.
எனக்கு தெரிஞ்சு படிச்ச குடும்பங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 26, 28, 30 வயசு வரைக்கும் பெண்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க தேடுறாங்க, அந்த அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. கீழே உள்ளவன் வந்து அவனும் யோசிக்கிறான், இவனும் யோசிக்கிறான். அவன் 4ஆம் கிளாஸ்க்கு என்ன யோசிக்கிறான், நம்ம இவ டிகிரி போய் MA படிச்சவளை கல்யாணம் பண்ணுனா சரியா வருமா நமக்கு,